Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 example 3.49 பார்க்க போகிறோம். சம்ம வாசிக்கிறேன். A company initially started with 40 workers to complete the work by 150 days. Later it decided to fasten up the work, increasing the number of workers as shown in below. இப்போ ஒரு கம்பெனியில் வந்து 40 ஒர்க்கரை வச்சு 150 நாளில் ஏதாவது ஒரு ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கு ஸ்லோவாக டைம் அதிகமாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை அதிகப்படுத்துகிறாங்க. பாசிட்டிவ். அப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை அதிகப்படுத்தினா ஒர்க்கிங் டேஸ் குறையும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா 40 150 இருக்குது, அடுத்ததாக 50 ஆகும்போது 120 ஆகுது. அப்போ இது வந்து பாசிட்டிவாக போயிட்டே இருக்குது, ஏறிக்கிட்டே இருக்குது. இது வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ இது இன்க்ரீசிங் பொசிஷனில் இருக்குது, இது டிக்ரீசிங் பொசிஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு நம்ம இங்கேயே ஆன்சர் சொல்லிடலாம். கிராஃப் த அபோவ் டேட்டா அண்ட் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் வேரியேஷன். நம்ம இங்கேயே முடிவு பண்ணிக்கலாம், இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்ததா ஃப்ரம் த கிராஃப் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த ஒர்க் இஃப் த கம்பெனி டிசைட்ஸ் டு ஆப்ட் ஃபார் 20 ஒர்க்கர்ஸ், சாரி 120 ஒர்க்கர்ஸ். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 75 தான் இருக்குது மேக்ஸிமம், இங்கே டேபிளேஷனில் கொடுத்துருக்காங்க. இதுவே 120 ஸ்டாஃப்ஸ் அவங்க வந்து ஆப் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும், எவ்வளோ நாளில் ஒர்க் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் இஃப் இட் ஒர்க்ஸ் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட் இன் 30 days, 30 நாட்களில் முடியணும் அப்படின்னா how many workers are required. இப்போ இந்த 3 கொஸ்டினுக்கும் தனித்தனியாக நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்லேருந்து இது இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ when x increases then y decreases. Therefore it is in indirect variation. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு டேபிள்ல இருந்து தான் நம்ம சொல்லியிருக்கோம், இதை கிராஃப் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? அதை நம்ம கிராஃபில் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ், இப்போ இது ரெண்டுமே நமக்கு பாயிண்ட்ஸ் தான். இது எக்ஸோட கோஆர்டினேட், இது ஒய்யோட கோஆர்டினேட். ஓகே, பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிடலாம். பாயிண்ட்ஸ் 40, 150, 50, 120, 60, 100, 75, 80. ஓகே, அடுத்ததா ஸ்கேல். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா இந்த ஸ்கேல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் கிராஃப் கிட்ட போக முடியாது. இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter is equal to 10 workers. Okay, in y axis 1 centimeter is equal to 20 days. இது புக்கில் கொடுத்துருக்கு 20 டேஸ்னு. நாம் என்னென்னு எடுத்துக்கலாம், இதை 25 டேஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு கரெக்ஷனுக்காக தான் போட்டு இப்போ ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன், நம்ம சௌகரியம்தான். ஓகே, கிராஃப் நமக்கு அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் வந்து வரணும். அதனால் நம்ம 25 எடுத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம கிராஃப் கிளியராக கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இந்த வேலை முடிஞ்ச பிறகு we are going to draw graph now. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ் and this is x axis. y and x. y axisல நம்ம என்ன எடுத்துக்க போறோம், சம்ல கொடுத்திருக்கிற மாதிரி டேஸ். இந்த இடத்துல மார்க் பண்றது எல்லாமே டேஸ், இந்த இடத்துல மார்க் பண்றது எல்லாமே ஒர்க்கர்ஸ், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஆஸ் பர் நம்ம ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணபடி ஒய் ஆக்சிஸில் ஆரிஜின், ஒய் ஆக்சிஸில் ஒன்று நம்ம என்ன வச்சுருக்கோம், ஒரு சென்டிமீட்டர் 25 டேஸ் இல்லையா? 25, 50, 75, 100, 125, 150, 175, 200, 225, 250.
இங்கே ஒன்று 10 ஒர்க்கர்ஸ் இல்லையா, ஒரு சென்டிமீட்டர். இது 10, இது 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120, 130. போதும். பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிடலாம். 50, 120. நெக்ஸ்ட் 60, 100 இங்கே வரும். 60, 100. அடுத்ததா 75, 80. அடுத்த பாயிண்ட் 75, 75, 80 somewhere here இங்கே வரும். ஓகே, சம்மில் நமக்கு டேபிளேஷனில் கொடுத்துருந்த எல்லா மார்க்கிங்கும் நம்ம குறிச்சாச்சு. இப்போ சப்டிவிஷன் 2ல் ஃப்ரம் த கிராஃப் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் required to complete the work if the company decides to opt for 120 workers. அப்போ 120ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் எடுக்கணும். ஒர்க்கர்ஸ் எங்கே இருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸில் இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன போடணும், 120 இல்லையா. இது எந்த இடத்துல ஒய் ஆக்சிஸில் நமக்கு ஆன்சரை கொடுக்குதுன்னு இப்போ செக் பண்ணணும். 120 ஒர்க்கர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில். ஓகே, கொஸ்டினில் கேட்டிருந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120க்கு ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இல்லையா. இப்போ நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். வி கெட் 40 into 150 we get 6000. அதே போல் இதையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. we get 6000. 50 into 120 sorry 6000. அதே போல் அடுத்த பார்ட் 60 into 100 we get 6000. அதே போல் 75 into 80 we get 6000. இப்போ எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 60 தானே வருது. அப்போ 125ஓட 6000 தான் வருது இல்லையா. அப்போ XY is equal to 6000 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 120. அப்போ 120 into Y is equal to 6000 அப்படின்னா Y is equal to 6000 by 120. இதை கேன்சல் பண்ணோம்னா we get 50 times. அப்போ when x is equal to y, when x is equal to 120, y is equal to 50. இந்த பாயிண்ட் என்னது, 50. அடுத்ததா சப்டிவிஷன் 3ல ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 30 இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சேம் xy is equal to 6000 தானே. அப்போ ஒய்யோட வேல்யூ 30 தெரிஞ்சு போச்சு. x into 30 is equal to 6000 அப்படின்னா x is equal to 6000 by 30 இல்லையா. அப்போ இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கட் பண்ணிடலாம். ஸோ we get what, 5 times. சாரி 200. இது 2 times, இது 2 0, 200. அப்போ when y is equal to 30 and x is equal to what, 200. So now we got extra 2 points. என்னென்ன, 120 into 50. ஓகே, அடுத்தது ஒய்யோட வேல்யூ 30 days இல்லையா. டேஸ் வந்து இங்கே தான் மார்க் பண்ணணும். 30 daysல முடிக்கணும் அப்படின்னா எத்தனை ஒர்க்கர் வேணும் நம்ம கால்குலேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம், 200 ஒர்க்கர்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா 2 points நம்ம இப்போ இந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம 120க்கு நேராக 50 மார்க் பண்ண போகிறோம். திஸ் இஸ் இட் ஹியர். வேறு கலரில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். 120 ஒர்க்கர்ஸ் 30 days, 50 days. அடுத்ததா 200 இன்சோவான். இப்படி நம்ம போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வரும் ஒரு 200 வரும்னு வச்சுக்கோம். இந்த இடத்துல ரொம்ப போட முடியாது, அதனால் 200 இங்கேயே போட்டுக்கிறேன். 200 30 somewhere here இந்த இடத்துல வரும். ஓகே, 200, 30. இதில் வந்து புக்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அதை நான் இந்த சம்மை முடிச்சுட்டு சொல்கிறேன்.
Okay, now we are going to draw this part. இப்போ subdivision 2ல நம்ம கேட்ட மாதிரி 120 workers இருந்தா 120 workers இருந்தா எத்தனை நாட்கள்ல வேலை முடியும்? 120 workers நம்ம எதுல வச்சிருக்கோம்? Xல வச்சிருக்கோம். 120 workers இருந்தா y ஓட வேல்யூ என்னவா இருக்குன்னு கிராஃபிக்கலா சொல்லணும் இல்லையா? முதல்ல இந்த இப்போ இது வரைக்கும் நம்ம போட்டதுல டயகிராம் போட்டுறலாம். ஓகே, இப்போ கொஸ்டினுக்கு வந்துருவோம். 120 இல்லையா? 120 எக்ஸில் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ வி கெட் வாட்? பாயிண்ட்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ 120க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 120 ஓகே, அடுத்ததா இங்கே வருது, 50க்கு நேராக வருது. ஸோ இது ஒரு பார்ட். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு 120, 50. அடுத்ததா செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. தேர்ட் சப்டிவிஷனுக்கு 200. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல தான் சம்மில் வந்து புக்கில் தவறு இருக்குன்னு நான் சொல்கிறேன். 200ன்றது ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 200 ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, சாரி 30 டேஸ்ன்னு சொல்லும்போது ஒய்யோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. 30 டேஸ்ங்கிறது ஒய்யோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? நான் மீண்டும் ஒரு முறை நான் இதை சொல்கிறேன். XY is equal to 6000 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இதில் எக்ஸோட வேல்யூ தெரியாது, ஒய்யோட வேல்யூ 13 அவங்க கொடுத்துருக்காங்க. எதுக்கு? நம்பர் ஆஃப் டேஸ் 13 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர், இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோம்னா we get 200. எக்ஸோட வேல்யூ 200, புக்கில் பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ 200 மார்க் பண்ணியிருப்பாங்க. இதே விஷயம் தமிழ் வெர்ஷன் புக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்க. வேலையானது 30 நாட்களில் முடிய வேண்டும் எனில், 30 நாளில் முடியணும்னா 4 நம்ம எங்கே எடுத்திருக்கோம்? இங்கே தான் எடுத்திருக்கோம். டேஸ் வந்து நம்ம இங்கே தான் எடுத்திருக்கோம். 30 டேஸுங்கிறது எங்கே இருக்குது? சம்வேர் ஹியர், இந்த இடத்துல இருக்கும். இந்த 20க்கும் 40க்கும் நடுவில் இங்கே இருக்கும். 30 டேஸ்னாக்கா நீங்கள் எது வரைக்கும் போகும்? இது 200 வரைக்கும் போகும். இந்த பார்ட் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து எவ்வளோ வருது? 200 வரைக்கும் வருது. எதனால் வருது அப்படின்னா XY is equal to 6000 அப்படின்னா ஒய்யோட பார்ட் அவங்க கொடுத்தாச்சு. இங்கே பாருங்க, சம்மில் பாருங்க, ஒய்யோட வேல்யூ தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? நாட்களின் எண்ணிக்கை அப்படின்னு வரும்போது 30 டேஸ் நம்ம எதில் எடுத்திருக்கோம்? ஒய்ல தான் எடுத்திருக்கோம். ஒய்ல தான் 30 மார்க் பண்ணணும். அவன் ஒய்ல 200 மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம் எனக்கு தவறாக இருக்குமோன்னு தோணுது. அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 30 இருக்கும்போது 6000 அப்படின்னு இருந்தால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், 0 கேன்சல் ஆகிடும். இந்த 3 கேன்சல் பண்ணும்போது we get 200. அப்போ எக்ஸோட வேல்யூ நிச்சயமாக 200 தான். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் நான் கிராஃப் போட்டிருக்கேன். ஸோ இன் மை வியூ எக்ஸோட வேல்யூ 200 இருக்கும்போது தான் நான் இங்கே ஒயிட் கலரில் மார்க் பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ அதாவது ஒர்க்கர்ஸ்னுடைய கவுண்ட் 200 இருந்தால் தான் இது எங்கே ஹிட் ஆகுது அப்படின்னாக்க ஒய் ஆக்சிஸில் 30ல் ஹிட் ஆகும். கரெக்டாக பாருங்க, கரெக்டாக இந்த இடம் 30. ஸோ இந்த இடம் ஆன்சர் வந்து எப்படின்னா 200 பணியாட்கள் வேலைக்காரங்க இருந்தால் தான் இந்த வேலை 30 நாளில் முடியும். 200 மெம்பர்ஸ் நமக்கு பார்த்த உடனே தெரியும் இல்லையா? சிம்பிளாக சம்பளம் கொடுத்துருக்கிறத வச்சுப்போமே. இங்கே 30ன்னா இங்கே என்னவா இருக்கணும்? அதிகமாக தானே இருக்கணும். ஏன்னா இங்கே அதிகமாக அதிகமாக இங்கே குறைஞ்சிட்டு வருது. ஓகே, ஸோ இங்கே 200 இருக்கும்போது தான் இங்கே 30 வரும். புக்கில் இந்த இடம் தவறு இருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 200 டேஸ்னு கொடுத்துருக்காங்க. கால்குலேஷன் பண்ணும்போது 30 ஒர்க்கர்ஸை வச்சுக்கிட்டு 200 டேஸ் கரெக்ட் தான். 30 ஒர்க்கர்ஸை வச்சாக்கா 200 டேஸ் தான் வரும். அப்போ இந்த கால்குலேஷன் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். புரியுதா பாருங்க? இந்த 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 பார்ட்டுக்கும் இந்த பார்ட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் தெரியுதா பாருங்க? இங்க 30 ஒர்க்கர்ஸ் வச்சிருந்தா கண்டிப்பா 200 டேஸ் ஆகும். கொஸ்டின் அது இல்ல, 30 டேஸ் பாருங்க, 30 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30 டேஸ்ன்றது கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல 30னா இந்த 20க்கும் இந்த 40க்கும் இடையில தான் வரணும், இந்த இடத்துல வரணும். அப்போ நீங்கள் இப்படியே கோடு போட்டு போனீங்கன்னா எங்கே வரும்னா 200 கிட்ட வந்து ஹிட் ஆகும். அது அந்த கர்வில் 200 கிட்ட கொஞ்சம் டச் ஆகும்.
ஸோ இந்த எக்ஸாம்பிளில் எனக்கு தவறு இருக்கிறதா தோணுது. நான் சம்மு படி கரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கேன். சம்மில் நமக்கு கொடுத்துருக்கிற விஷயம் கரெக்டாக போட்டாச்சு. இதுவே வந்து தவறான விஷயமா இருக்கும்னு நான் தோணுது. அதாவது புக்கில் கொடுத்துருக்கிற விஷயம் தவறான விஷயமா இருக்குன்னு தோணுது. ஸோ வென் y இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 200 தான். ஸோ நம்ம கிராஃப்லேருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.